ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய லைஃப்பில் சாய் எப்படி வந்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலுக்கு போனோம். ஒருத்தவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. வா சாய்பாபா கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் அங்கே போனால் பாபா பார்த்தோன்னே என்ன ஒருத்தவரை வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு மனசே இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். திருப்பி வந்துட்டு அப்புறம் ஒரு 2, 3 வியாழக்கிழமை போகலான்ட்டு அந்த அக்கா மட்டும் போவாங்க, நான் போக மாட்டேன். அப்புறம் திடீர்னு இடையில போவேன் அவங்க கூட. போயிட்டு எனக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் சாமி கும்பிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனோன்னே என்னமோ சொல்லுவாங்கள்ல, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போனோன்னே அவர் முகத்தை பார்க்க எனக்கு என்னமோ அவர்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அப்பாட்ட பேசுகிற மாதிரி. சரின்ட்டு என்னையே அறியாமல் அவர் எனக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் நான் சாமியை கூப்பிட்டா மட்டும்தான் போவேன். அப்புறம் நான் சாமி கும்பிடலாம் போக மாட்டேன். ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டோட அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க மதுரையில். சரின்ட்டு நானும் அந்த அக்காவும் 2 பேரும் போனோம். போகையில் அந்த ரோட்டு ஓரத்தில் சுண்ணாம்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க பாபாவை. அதை பார்த்துக்கிட்டே போனேன். திரும்பி வரையில் அந்த பாபாவை அதை வாங்கணும் போல் தோணுச்சு எனக்கு. ஆனால் இருந்தாலும் இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அது பாபா தொட்டு வாங்கலாமா என்னன்னா தெரியாது. நான் வாங்கிட்டேன். பாபாவை வாங்கிட்டு ஒரு கவரில் சுருட்டி தாங்கன்னு சொன்னேன். அவரை தூக்காமல் சுருட்டி அப்படியே மடியில் வச்சுட்டு வந்தேன். வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டாந்து படியில் வச்சுட்டு குளிச்சுட்டு திருப்பி அந்த பாபாவை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை அவருக்கு பிஸ்கட்டு சாக்லேட்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். அப்புறம் இடையில ஒரு 4-5 வியாழக்கிழமை இடையில சாமி கும்பிடுவேன். அப்புறம் வச்சுட்டேன் அவரை. அப்புறம் திருப்பி இப்படி எப்போயாவது தோன்றப்போ போய் எடுத்து பூஜை ரூம்லேருந்து கீழே வச்சு அவரை ஒரு சுண்ணாம்புனால் அதை எதுவும் அபிஷேகம் பண்ண ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு தோணுச்சுன்னா தண்ணி ஊற்றி நான் அபிஷேகம்லாம் பண்ணுவேன். இப்படி நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வேறு வீடு மாறி போயிட்டோம். அப்புறம் என் பையன் பிறந்தான். அப்புறம் கும்பிட்றதே விட்டுட்டேன் அவரை. ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே திருப்பி கும்பிட்ற விட்டுட்டேன்னா சொல்ல முடியாது. எப்போ தோணுதோ அப்போ எடுத்து வச்சு கும்பிடுவேன். அப்புறம் என் பையன் பிறந்தோன்னா ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டோம். 2 பெண் குழந்தைங்க வேறு. திருப்பி அவரை எடுத்து வச்சு வீடியோ இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன். பாபாவை கும்பிட்டா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு. சரி நம்மளுக்கு நல்லது நடக்கும், இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பாபாவை மறுபடியும் கும்பிட ஆரம்பித்து எல்லோரும் சொல்லுவாங்க சாப்பாடு வைக்கணும், தண்ணி வைக்கணும், ஆரத்தி காமிக்கணும். சரின்னு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சு டெய்லி ஏதாவது செஞ்சு வைக்கிறது. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கவும் ஒரு நாள் கனவுல பாபா வந்து பாபாவா என்னான்னு எனக்கு தெரியாது, ஜடாமுடியோடு ஒருத்தவர் வந்தார். வந்துட்டு என்ன சும்மா சாப்பாடு வச்சுட்டே இருக்க, அவர் வருவாரா, வந்துக்கிட்டு இருக்கார் சாய் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிகிட்டு போனார். என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு அப்புறம் சாப்பாடு வைக்கிறதில்ல. அப்புறம் ஒரு சச்சரிதம் புக்கு ஆர்டர் போட்டேன். வந்துச்சு. கொஞ்ச நாள் சச்சரிதம் படித்தேன். அப்படி இருந்து என்னோடய கஷ்டம் எனக்கு தீரலை. ஏன்னா நான் படித்தது எப்படின்னா, இதை படித்தா நம்மளுக்கு இந்த மாற்றம் வரும், நம்ம இப்படி கும்பிட்டா நம்மளுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு தான் நினச்சி கும்பிட்டேன். என்னுடைய மனசார கும்பிட்டேன்னா என்னன்னு எனக்கே தெரியல. ஏதாவது கிடச்சிராதா அப்படின்னு நினச்சி கும்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் சச்சரிதத்தை படிக்கிறதையும் விட்டுட்டேன். பாபாவை தூக்கி வச்சுட்டேன். பூஜை ரூம்லேயே திட்டுவேன். ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீ எனக்கு, எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நான் என்ன பாவம் பண்ணேன், எது பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே உங்களை கும்பிட்றதுக்கு அப்படின்னு திட்டுவேன். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. திருப்பி பாபா அப்போவும் ரொம்ப கஷ்டம், கஷ்டம் அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு என் வாழ்க்கை. கொஞ்ச நாள் சென்றுட்டு மறுபடியும் பாபாவை எடுத்து கும்பிட ஆரம்பித்தேன். சரி கும்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கே மனசு வெறுத்து போய் பாபா கொண்டு ஒரு கோயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். விநாயகர் கோயில் வச்சுட்டு மழை தண்ணியிலே இருக்கிறார். அவர் பார்க்குறப்பெல்லாம் என்னை அவர் திரும்பிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு என்னை இங்கே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒரு வாரம் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. திருப்பி என் குழந்தையில விட்டு அந்த பாபாவை தூக்கிட்டு வந்து திருப்பி வீட்டில் வச்சு அவரை வணங்கிக்கிட்டு இருந்தேன். அங்கே இன்னொரு பாபா இருந்தார், குட்டி பாபா, அவரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் என் வாழ்க்கையில் போயிட்டே இருந்துச்சு.